அப்படி சொல்லி சொல்லி கும்மாம்பட்டியை ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இங்கே பாருங்க தென்காசியை ஆலமாக்கம் சுற்றி மழை. இன்னைக்கு வந்தாங்க வேன் பிடிச்சி. இங்கே மத்தானே வியாபாரம் வந்துருக்கு. நம்ம குரூப்பெல்லாம் இங்கே பாருங்கள் எங்கே தாங்க இருக்குது. அன்றைக்கி நல்லா குளியல் போட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு சமையல் நடந்துட்டுருக்குங்க. ஏங்க இவர் தான் தவசி பிள்ளை வருது ஏதாவது தொடக்கூடான்ட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காமிக்காங்க. இது வந்து சாப்பாடு ரெடியாகிட்டு பாருங்க. சாப்பாடு கத்தி காமி. எங்கே போகிற? வாரேன். அடுத்து நம்ம கரையிட்டு தான் பார்க்க போகிறோம். இவர் தான் கட்டிங் மாஸ்டர். சிங்கப்பூர்லேருந்து ஆளு கூட்டாங்க. எல்லாத்துக்குமே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இவர் கட்டிங் மாஸ்டர் தான். சாப்பாடெல்லாம் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இங்கே வந்து கோழி நறுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்க? போ. இங்கே நம்ம டீம் தாங்க. கோழி எத்தனை கோழி கொண்டு வந்தீங்க? 30 கோழி வந்து வெட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் குளிச்சு நான் ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், அவர் தான் கட்டிங் மாஸ்டர். சிக்கன் கட்டிங் மாஸ்டர். ஒரு உரிக்கு மாஸ்டர் தான். பாருங்கள், 30 கிலோலாம் கம்மி. கறி கம்மியாக இந்த மாதிரி இருக்குண்ணா. இவர் தான் கறி வாங்கினாலும் 30 கிலோன்ட்டு 40 கிலோ 30 கிலோ சொல்லிட்டு 3 கிலோ நடந்திருக்கான். கணக்காமி பாருங்கள், அவர் தான். இவர் தான் உரி மாஸ்டர். என்னென்ன உடம்பு கட்டிங் மாஸ்டர்னா பாருங்கள். ஃபால்ஸ் வாங்க. ஏங்க கும்மாம்பட்டி போகாதீங்க, எங்கள் வடக்கு மாக்க வாங்க. ஒழுங்கா இருக்க மாதிரி ஏன்னா என்ன பத்தியாடு இதுதான் வளர்த்துக்கிட்டு முடிஞ்சே தெரியுமாடு பத்தியாடு. பைக்கு அதான் அவன் சொன்னான். சரி பின்னாடி கவரேஜ் ஆனாடு இயற்கையா எடுத்து வச்சுட்டாலும் அந்த பாருங்க. மழையை பாருங்க. எங்க மழை கொஞ்சம் காமிங்க. எப்படி கொஞ்ச நேரத்துல தான் சாப்பாடு ரெடி ஆகிட்டு கறி அடுத்து கட்டி போட்டோம்னா கறி வந்துடும். எல்லாம் சாப்பிட வாங்க. சும்மா இந்த காலை வச்சு சரி சோறு ரெடி.